இரண்டாம் உலகப் போர். ஹிரோஷிமா, நாகசாகி என இரு நகரங்கள் அணுகுண்டுகளால் தரைமட்டம். எங்கு பார்த்தாலும் சாம்பல் மேடுகள். ஒரு நாடு முற்றிலுமாக அழிந்து விட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் அந்த சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்தது அந்த நாடு. ஆம், அதுதான் ஜப்பான். இன்று உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. தொழில்நுட்பத்தின் முன்னோடி. இயற்கை வளங்கள் மிக குறைவாக இருந்தும் அடிக்கடி நிலநடுக்கங்களை எதிர்கொண்டாலும் ஜப்பான் எப்படி இந்த உயரத்தை தொட்டது? ஜப்பானின் வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டமல்ல, அவர்களின் கலாச்சாரம், ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறை. இந்த வீடியோவில் ஜப்பானியர்களை உலக அரங்கில் தனித்து நிற்க வைக்கும் அந்த முக்கியமான ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜப்பானிய வெற்றியின் முதல் மற்றும் முக்கியமான மந்திரம் கைசன். கை என்றால் மாற்றம், சன் என்றால் நல்லது, அதாவது தொடர்ச்சியான முன்னேற்றம் என்று பொருள். நம்மில் பலர் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாளில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஜப்பானியர்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறு செயலையும் நேற்று செய்ததை விட இன்று எப்படி சிறப்பாக செய்வது என்று யோசிக்கிறார்கள். டொயோட்டோ போன்ற நிறுவனங்கள் உலக உச்சாணியில் இருக்க இதுவே காரணம். ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அது முன்னேற்றத்தை நோக்கி இருக்க வேண்டும். இந்த கைசன் தத்துவம்தான் அவர்களை சோர்வடையாமல் தொடர்ந்து ஓட வைக்கிறது. நேரத்தை மிக துல்லியமாக கடைபிடிப்பதில் ஜப்பானியர்களை மிஞ்ச ஆள் இல்லை. ஜப்பானில் ஒரு ரயில் 1 நிமிடம் தாமதமாக வந்தால் கூட அந்த மிகப்பெரிய செய்தியாகிவிடும். ரயில்வே நிர்வாகம் பயணிகளிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கும். அவர்களுக்கு நேரம் என்பது வெறும் கடிகாரம் அல்ல, அது ஒரு வாக்குறுதி. மற்றவர்களின் நேரத்தை மதிப்பது மிக உயர்ந்த பண்பாக ஜப்பானில் கருதப்படுகிறது. பள்ளிக்கூடம் முதல் அலுவலகம் வரை இந்த ஒழுக்கம் இரத்தத்தில் ஊறிப்போயிருக்கிறது. இந்த துல்லியம்தான் அவர்களின் உற்பத்தி திறனுக்கும் நம்பகத்தன்மைக்கும் அடிப்படை. இக்கிகாய், வாழ்வின் நோக்கம். ஜப்பானியர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் இக்கிகாய். இதன் அர்த்தம் காலையில் படுக்கையை விட்டு எழுவதற்கான காரணம். அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு வேலையை சாகும் வரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது தோட்டக்கலையாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பமாக இருக்கலாம். தங்களுக்கு பிடித்ததை செய்வதன் மூலம் அவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள். பொதுநலம் மற்றும் சுத்தம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நீங்கள் கவனித்திருக்கலாம். போட்டி முடிந்ததும் மைதானத்தில் இருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்துவிட்டு செல்லும் ஒரே ரசிகர்கள் ஜப்பானியர்கள் மட்டும்தான். ஜப்பானில் உள்ள பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்கள் கிடையாது. வகுப்பறையையும் கழிவறையையும் சுத்தம் செய்வது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கடமை. இதை அவர்கள் ஷோஜி என்கிறார்கள். இது அவர்களுக்கு சிறு வயதிலேயே பொறுப்புணர்வையும் உழைப்பின் மேன்மையும் சுத்தத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. பொது சொத்துக்களை தங்களுடையது போல பாதுகாக்கும் இந்த மனப்பான்மைதான் ஜப்பானை உலகின் மிக சுத்தமான நாடாக மாற்றியுள்ளது. விருந்தோம்பல் மற்றும் மரியாதை. ஜப்பானியர்களின் இன்னொரு அழகான குணம் விருந்தினர் கேட்பதற்கு முன்பே அவர்களின் சேவையை அறிந்து உபசரிப்பது. நீங்கள் ஜப்பானில் ஒரு கடைக்கு சென்றால் அங்கு கிடைக்கும் மரியாதையை ராஜாங்கமானது. ஒருவருக்கு ஒருவர் தலைவணங்கி மரியாதை செலுத்துவது அவர்களின் பணிவின் அடையாளம். அவர்கள் வெற்றியின் உச்சியில் இருந்தாலும் ஆணவம் இல்லாமல் தலைவணங்கும் பண்புதான் அவர்களை உயர்ந்த மனிதர்களாக காட்டுகிறது. இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி தாக்கப்பட்டாலும் ஜப்பானியர்கள் ஒருபோதும் உடைந்து போவதில்லை. என்னால் முடிந்த சிறந்ததை செய்வேன் என்று மீண்டும் மீண்டும் எழுகிறார்கள். அணு ஆயுதத்தால் அழிந்த நாடு இன்று உலகிற்கே தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருப்பது தனிமனித ஒழுக்கம், கூட்டு முயற்சி மற்றும் தேசப்பற்று. ஜப்பான் மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அந்த தளராத மன உறுதியையும் ஒழுக்கத்தையும் தான். சிறிய மாற்றங்களை இன்றே தொடங்குவோம், தொடர்ந்து முன்னேறுவோம். ஜப்பானை போல நாமும் நம் வாழ்வில் ஒரு பீனிக்ஸ் பறவையாய் சிறகடிப்போம்.